இருக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆண்டவரே, அந்தகாரமான ஒளியிலிருந்து ஆச்சரியமான வழிக்கு, அந்த அந்தகாரமான ஒளியிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரக்கூடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படியான ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் சொந்த ஜனமாயும் பரிசுத்த ஜாதியாயும் நீ தெரிந்து கொண்ட தெய்வக்காய் அன்றோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. மனுஷனால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாயும் கல்லை மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன் சொன்ன வார்த்தையை பிரகாரமாக உம்முடைய பிள்ளைகளை மூளைக்கல்லாக வைத்து இந்த ஊழியத்தை கனப்படுத்தி உயர்த்த வேண்டுமாக செபிக்கிறோம். ஊழியத்தேவன கிருபைகளையும் வரங்களையும் வல்லமைகளையும் கனிகளை கத்தர் கொடுங்க. எல்லாவற்றுக்குமான சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கூட்டி கொடுங்க. உண்மையுள்ள என்று இந்த ஊழியத்தை அது தந்தபடினாலே என்று சொல்லி அப்போஸ்தலன் சொல்கிறார். உண்மை இந்த உண்மை உள்ளவராக இருந்து உத்தமமாக இருந்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேக அதிகார மாற்றம் என்ற வார்த்தை பிரகாரமாய் மற்ற 25-21 மற்ற 25-23 பிரகாரமாய் இந்த ஊழியத்தை பிள்ளைகளை கனப்படுத்த உயர்த்தனங்கள் செபிக்கிறோம். மற்ற ஊழியத்தில் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லத்தக்கதாக இந்த ஊழியத்தில் பிள்ளைகளை கொண்டு அநேக அற்புதங்களை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு அநேக வரங்களை கொடுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளை நடந்து போகிற இடங்கள், கர்த்தாவே ஸ்தோத்திரம், செபிக்கிற இடங்கள், உண்மை ஆராதிக்கிற இடங்கள்லாம் வல்லமையான அபிஷேகம் இறங்கி வந்து அற்புதங்களும் அடையாளங்களும் விடுதலை உண்டாக்கத்தக்கதாக வல்லமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டுமான நாங்கள் செபிக்கிறோம். மக்களை ஆசீர்வதிங்க, விசேஷ கிருபையில பலப்படுத்துங்க, வரங்களை கற்று கொடுங்க. அந்தவரே தம்பிக்கு வரங்களை கொடுத்து இன்னும் வல்லமையாக பிரயோஜனப்படுத்துங்க. நாங்கள் தம்பிக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் இசைக்கு 47 அதிகாரத்தில் 8 முதல் 12 வசனங்களை வாசிக்கிறோம். இந்த தண்ணீர் போகும்போது நதி போன்ற தண்ணீரெல்லாம் ஆரோக்கியமாகும், ஏராளம் மச்சங்கள் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் புது கனிகளை கொடுக்கிற ஜீவனச்சங்கள் உண்டாகும். அந்த கனிகள் கெட்டு போவதில்லை, அந்த இலைகள் உதிர்ந்து போவதில் எழுதப்படுது. அப்படியே அந்த ஊழியத்தை ஆசிர்வதித்து மனப்படுத்தி உயர்த்துங்க. இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. நானும் மற்ற பிள்ளைகளும் சீயோனிலே அடையாளமாக அப்படி இருக்கிறோமா இயேசுவின் குடும்பத்தில் போன சாட்சியில் கூடமா எடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. உடன்படிக்கை பிள்ளைகளாக அபிஷேகம் பண்ண ஆசீர்வதிங்க. நான் குடும்பமாக அந்த பிள்ளைகளை செபிக்கிறோம். இங்கே சின்ன நாமத்தை எடுத்து பிள்ளைகளாக காணப்படும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் என்னெல்லாம் கேட்குறாங்களோ இந்த தரிசனத்தை மூலமாக பேசி அப்படங்கள் செய்து கடவுளுடனே கொடுத்து கொடுத்து மிகுந்த ஆத்மக்களை ஆதாயம் செய்து அறிவிக்கிறதுக்காக உதவி பரிசீலிக்கிறோம். பரிசுத்தாமத்தை அழைக்கப்பட்ட தாய் முத்தம் இந்த ஜெபத்தில் நடந்தோம். சிறுமுள்ள நல்ல கருவாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கிருபை, பிதாவினுடைய விலையேறப்பட்ட அன்பும் பரிசுத்தருடைய ஆசீர்வாதம் சமாதானத்தை பாதுகாப்பு ஒவ்வொரு விசேஷமாக ஊழியக்கார குடும்பத்தோடும் பிள்ளை மற்ற பிள்ளை எல்லா பிள்ளைகளோடும் அத்தனை வரை ஒன்றை தங்கி தனித்து சதா காலமும் நினைத்திருப்பதாகவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.